ஹலோ குட்டீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நாம ஒரு அழகான காட்டுக்கு போக போறோம். இந்த மானோட பேர் புள்ளிக்குட்டி. புள்ளிக்குட்டிக்கு விளையாட பிடிக்காது, ஓட பிடிக்காது, எந்த வேலை செய்யவும் பிடிக்காது. எப்பவும் மரத்தடியில படுத்துக்கிட்டே இருக்கும். ஆனா இங்க ஒருத்தன் காட்டையே அலற விடுறான். ஒரு நாள் காற்றுக்குள்ள பெரிய புயல் வந்துச்சு. புள்ளிமான் மிகவும் பயந்தது. எங்கே போவதென்று தெரியாமல் தவித்தது. அந்நேரம் குட்டி யானையும் அங்க வந்துச்சு. அது சுறுசுறுப்பாகவும் எப்போதும் ஆக்டிவாவே இருக்கும். நண்பா புள்ளிக்குட்டி, பயப்படாதே, சீக்கிரம் என் கூட வா. புள்ளிக்குட்டி வேகமா குட்டியான கூட ஓடி அந்த பாதுகாப்பான இடத்துக்குள்ள போச்சு. 2 பேரும் பத்திரமா இருந்தாங்க. புள்ளிக்குட்டி குட்டியானைய பார்த்து, நண்பா உனக்கு ரொம்ப நன்றி. நான் ரொம்ப சோம்பேறியா இருந்தேன். அதனாலதான் எனக்கு எங்கேயும் பாதுகாப்பான இடம் கிடைக்கல. நீ சுறுசுறுப்பா இருந்ததுனாலதான் எனக்கு உதவி கிடைச்சது. அன்றையில இருந்து புள்ளிக்குட்டி ரொம்ப சுறுசுறுப்பா மாறிடுச்சு. தினமும் சீக்கிரம் எழும்பும், நண்பர்களோட விளையாடும். பாத்தீங்களா, சுறுசுறுப்பா இருந்தா எவ்வளவு நல்லதுன்னு. குட்டீஸ், இந்த கதையில இருந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? சோம்பேறித்தனமா இருக்காம எப்பவும் சுறுசுறுப்பா இருக்கணும்.